அழிவின் விளிம்பில் உள்ள பழந்தின்னி வௌவால்களை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சரணாலயம் அமைத்திட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்புடை பார்க்கலாம். பல கோடி ஆண்டுகளாக உலகில் வாழ்ந்து வருபவைதான் பாலூட்டிகளின் பறக்கும் திறனை பெற்றுள்ள ஒரே உயிரினமான வௌவால்கள். உலக அளவில் மொத்தமாக சுமார் 2000 வகையான வௌவால்களும் இந்தியாவில் 100க்கு மேற்பட்ட வகைகளும் உள்ளது. உலகில் வாழும் மொத்த பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் 1/5 பங்கு வௌவால்களே என்பதும் இவை எப்பொழுதுமே கூட்டமாக வாழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே வௌவால்கள் அனைத்தும் இரவில் இரை தேடும் பண்பை கொண்டவை. அதிநுட்ப மோப்ப சக்தியால் இரை இருக்கும் இடத்தை எளிதாக கண்டறிந்து மீயொலி அலையை எழுப்பி பூச்சிகளை ஸ்தம்பிக்க செய்து அவற்றை பிடித்து உண்கின்றன. வௌவால்கள் பழங்கள், பூக்கள், தளிர்கள் போன்றவற்றை தின்று விதை பரவல், மகரந்த சேர்க்கைக்கு பெரும் பங்காற்றுவதோடு மட்டுமல்லாமல் கொசு, வண்டு, பூச்சி ஆகியவற்றை உட்கொள்வதால் அவற்றின் உற்பத்தி கட்டுக்குள் இருக்க உதவுகின்றது. விதை பரவல், மகரந்த சேர்க்கை விளைநிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை உண்பதன் மூலம் உழவர்களின் நண்பனாக வௌவால்கள் உள்ளன. தமிழகத்தில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கூட்டமாக வௌவால்கள் வாழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் உள்ள மரங்களில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான அரிய வகை பழந்தின்னி வௌவால்கள் தஞ்சமடைந்து வாழ்கின்றன. இந்த வௌவால்கள் இரவு நேரங்களில் கூட்டமாக இரையை தேடி கடல் கடந்து இலங்கைக்கு சென்று அதிகாலையில் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் அண்மை காலமாக மருத்துவ குணமிக்கதாக கருதி சிலர் இந்த வௌவால்களை வேட்டையாடுதல் உட்பட பல காரணங்களால் பழந்தின்னி வௌவால்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்களும் இயற்கை ஆர்வலர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளரிடம் தெரிவித்த இயற்கை ஆர்வலர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த வௌவால்களின் கூட்டத்தை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து இங்கு ஒரு சரணாலயம் அமைத்து இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வௌவால்களால் நம்மளுக்கு இயற்கையாக மரங்களை வளர்ச்சி, அந்த விதைகள் அது திண்டு போடக்கூடிய விதைகள் மரங்களாக வளர்கிறது. இரவு நேரங்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணியாகவும் இந்த வௌவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பலவிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மையும் இந்த வௌவால்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது போக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் இருக்கக்கூடிய பறவை வௌவால்கள் ஒரு சரணாலயம் அமைத்து கொடுக்க வேண்டும். ஒரு பறவைகள் சரணாலயம் அமைத்து கொடுத்தால் இது அந்த வௌவால்கள் வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதா இருக்கும். நம்ம இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வௌவால்களை வேட்டையாடுறதா செய்தி பார்க்குது. வௌவால்களை வேட்டையாட தவிர்க்கணும். மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு வரணும், அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகணும். பழங்களை திண்டு கொட்டை போடுறதுனால மரம் முளைக்குது. அதனால பூமிக்கும் வெப்பம் அதிகரிக்காமல் தடுக்கப்படுது. விவசாயிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கு. அழிவின் விளிம்பில் உள்ள இந்த வௌவால்கள் இனம் மட்டும் இல்லை என்றால் சிறு பூச்சிகள், வண்டுகள், கொசுக்கள் பெருக்கம் உலக அளவில் கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். எனவே இவற்றை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக மாணவர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வனத்துறையும், இதனை பாதுகாக்க இந்த பகுதியில் ஒரு சரணாலயம் அமைக்க தமிழக அரசும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் இயற்கை ஆர்வலர்களும் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் செய்திக்குழு.